பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆதீனங்கள் குத்துவிளக்கேற்றி மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தனர். பழனியில் 2 நாள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடக்கம். சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளிலும் ஏனைய முருகன் கோயில்களிலும் தமிழக அரசின் சார்பில் நடைபெறும் திருப்பணிகள் திமுக அரசை ஆன்மீக பெரியவர்கள் உட்பட அனைவரும் பாராட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய 7 முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. நாள்தோறும் ஆன்மீக பெரியவர்கள் அறநிலைத்துறையையும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அனைத்துலக முருகன் மாநாட்டை ஒட்டி பழனியில் திறக்கப்பட்ட கண்காட்சி. 6 படை வீடுகளின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் காட்சி அமைப்புகள் VR தொழில்நுட்பத்தில் கோயில்களை தரிசிக்க ஏற்பாடு. பழனி அனைத்துலக முருகன் மாநாட்டில் பங்கேற்ற பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட 10 பொருட்கள் அடங்கிய பிரசாத பை, முருகன் புகைப்படம், பஞ்சாமிர்தம், விபூதி, லட்டு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்பு. தமிழ் கடவுள் முருகனின் பக்தி பாடலை பக்தி பரவசத்தோடு பாடிய ஜப்பானியர். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மனமுருக பக்தி பாடல்களை பாடிய சிறுமி தியா வரிகளுக்கு ஏற்ப முகபாவனைகளுடன் முருகன் பாடல்களை பாடினார். போலந்து, உக்ரைன் நாடுகளில் சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாடுகளிலும் அதன் தலைவர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார். சென்னை கீழம்பாக்கம் அருகே நடமாடும் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது மறுபயன்பாட்டு வகை ஹைபிரிட் ரூமி ராக்கெட். கியூப் வகை செயற்கைக்கோள்களை குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்திய பின் பாராசூட் அமைப்பின் உதவியுடன் பூமிக்கு திரும்பும் திறன் கொண்டது. சென்னையில் போக்குவரத்துக்கு இடையூறின்றி ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அடுத்த சனிக்கிழமை தொடங்கும் போட்டியின் முதல் பகுதியை காண பொதுமக்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கருத்து. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்படும். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடக்கம். ஒருநாள் போட்டியை காண குறைந்தபட்சம் 1699 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 10,999 ரூபாயாகவும் டிக்கெட் விலை நிர்ணயம். கம்பம் கோம்பை ரோடு பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை தீவிரம். சிறுத்தை பதுங்கியிருப்பதாக கூறப்படும் இடத்தில் கூண்டுடன் வனத்துறையினர் முகாம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக தம்மிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என இயக்குநர் நெல்சன் விளக்கம். காவல்துறை தரப்பில் சம்மன் ஏதும் அனுப்பப்படவில்லை என்றும் ஆடியோ பதிவு.
நமக்கு வந்து என்னடா இது நம்ம மேலே டவுட் வருது, இஷ்டத்துக்கு இவ்வளவு காசு கொடுத்தோன்றாங்க, இது கொடுத்தோன்றாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே கிடையாது. அது இல்லாம என்ன சம்மன் பண்ண உங்களுக்கு தெரியாதா சார்? நம்ம சம்மன் வரும், நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இன்டராக்ட் பண்ணுவாங்க, நம்ம போகணும் வரணும், ஏதாவது நடந்தாதானே. எதுவுமே இல்லாம தேவையில்லாத ஒரு இதுவா இருக்கு சார். அதான் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க எதிர்ப்பு. மதுரை செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் லேட்டஸ்ட் புகைப்படம் சிக்கியுள்ளதாக போலீசார் தகவல். முன்னாள் மனைவியிடம் நடத்திய விசாரணையின் போது கிடைத்த புகைப்படத்தை கொண்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய தனிப்படை. ஹைதராபாத்தில் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட புகாரில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான மாநாட்டு மைய கட்டடம் இடித்து அகற்றம். சம்பந்தப்பட்ட இடம் பட்டா நிலம் என்றும் 1 அங்குல நிலம் கூட ஆக்கிரமிப்பில் இல்லை என்றும் நாகார்ஜுனா விளக்கம். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் மீது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் சரமாரி தாக்கு. விலைவாசி உயர்வு, எல்லையில் ஊடுருவல் போன்ற பிரச்சினைகளை பற்றி பேசாமல் தம்மை குறிவைத்தே கமலா ஹாரிஸ் பேசுவதாக விமர்சனம்.